சிறகடிக்க ஆசை இன்னைக்கு எபிசோடில் மீனாவோட பைக்கை வந்து போலீஸ்காரங்க எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. மீனாவும் ஸ்டேஷனுக்கு வந்து கேட்குறாங்க, மேடம் என் பைக்கை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வந்த பிறகுதாம்மா எதனாலும் பேச முடியும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறாங்க. மீனா வந்து கால் பண்ணி முத்துக்கு சொல்கிறாங்க, இப்படி என் வண்டியை தூக்கிட்டு வந்துட்டாங்க, நோ பார்க்கிங்கில் விட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு. முத்து பிடிச்சி திட்டுறாங்க, எதுக்கு நோ பார்க்கிங்கில் விட்ட உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி. தெரியாமல் விட்டுட்டேங்க, என் வண்டியை எப்படி பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அலறாங்க. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி முத்து வந்து ஸ்டேஷனில் பேசுகிறாங்க. இப்போ டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வரட்டும் சார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண வைக்கிறாங்க. ஸ்டேஷனுக்குள்ள மனோஜ், ரோஹிணி, ஜீவா எல்லாருமே போலீஸ்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜீவா சொல்றாங்க, இவன் தான் என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டான், அதனால தான் நான் பணத்தை எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பணம்லாம் என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியாது சார், எனக்கு கனடாவில் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் எங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அவன் மட்டும் எங்கள் பணத்தை திருடிட்டு போய் ரொம்ப ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து திட்டுறாங்க. எங்கள் பணத்தை எப்படியாவது வாங்கி கொடுங்க சார், அவள் எப்படியும் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 1 வீக்கில் நான் கனடா போகணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பணத்தை கொடுங்க, நீங்கள் ஃப்ராடுன்னு எங்களுக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேஷனில் போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஜீவா வந்து அவங்க வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. முத்து வந்து வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளே நடக்கிறது எதுவுமே முத்துக்கு தெரியாது. இதோட இந்த எபிசோடு முடியுது.